இதுக்கான காரணம் என்னன்னா, நம்ம வாழ்ற காலம் இப்ப ஃபித்னா ஃபேக்டரியில வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஃபித்னா ஃபேக்டரியில வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதாவது இவர் சொல்றாரு எப்படின்னு சொன்னால், இந்த ஃபித்னா எப்படி ஆகிட்டேன்னு சொன்னா, ஒவ்வொரு சின்ன ஃபித்னாலிருந்தும் பெரிய ஃபித்னா உருவாகுது மட்டுமல்ல, ஃபித்னா இல்லாத இடத்துல ஃபித்னா பிறக்க வைக்கிறாங்கன்றார். ஒரு இடத்துல ஃபித்னாவே இல்லைன்னு வைங்களே, அங்க திடீர்னு ஒரு ஃபித்னா புதிய வடிவத்தில் என்ன செய்யுது, உருவாகுது. அதாவது மார்க்கெட்ல 4 பேர் அங்க என்ன செஞ்சிடறான், குழம்பி போயிடுறான். ஓ அப்படித்தான் இருக்குமா அப்படின்னு சொல்லி. எனவே இந்த எந்த அளவுக்கு ஆர்வம் இப்போ உண்டாகிட்டுன்னா, தத்தல்லு இலல் ஃபித்னா, ஃபித்னாவை பற்றிய ஆர்வம் அதிகமாயிட்டு இருக்கு. ஒரு குழு பெரிய ஃபித்னால இருக்குது, இன்னொரு குழு சின்ன ஃபித்னால இருக்குது, இன்னொரு குழு சின்ன ஃபித்னா இல்லாத இடத்துல உருவாக்குற முயற்சியில் இருக்குது, இன்னொரு ஃபித்னா. இந்த 3ல கலந்து கொள்ளாத பாட்டிக்கு என்னன்னா, ஃபித்னா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஆனதுன்னு தூரத்துல இருந்து என்ன செய்யறது, அதை பார்த்துட்டு இருக்கிறது. இப்படி வந்தா எப்படி இருக்கும், அப்படி வந்தா எப்படி இருக்கும். அதாவது இந்த மூளை சில சிக்கல்களுக்கு அகப்பட்டுச்சுன்னு வைங்களே, அவ்வளவுதான். சில சிக்கலுக்குள்ள அகப்பட்டுச்சுன்னு இதை அகப்படுறத நம்மளா தேடிக்க நிற்கிறது. இப்படி வந்தா எப்படி இருக்கும், அப்படி வந்தா எப்படி இருக்கும், இப்படி வந்தா எப்படி இருக்குன்னு ஒன்றில் சிக்கிடுவோம். சிக்கிறா என்னது, அவ்வளவுதான். அதுக்கு பின்னால் 4 பேர் போயிட்டே இருப்பாங்க. இந்த சுபகத்தில் சொல்றேன், மார்க்க ரீதியாக கொள்கை ரீதியாக வரக்கூடிய ஃபித்னா. இப்போ இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய கொள்கை கேள்விப்படுறோம். மக்கள் என்ன செய்யறாங்க, மிச்சம் கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாங்க. கன்ஃபியூஷனான ஒரு சிச்சுவேஷனா இல்லையா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஃபித்னா. இப்படி ஃபித்னாக்கள் வந்துட்டு நேரத்தில் இப்போ ஆக கடைசியாக முஸ்லீம் உலகத்தை ஆட்டி படைச்சு கொண்டிருக்கக்கூடிய ஃபித்னா என்ன, பொதுவாக எல்லாரும் இன்டர்நேஷனல் ஃபித்னா எது, ISIS பிரச்சனை. விளங்கிட்டா, ISIS பிரச்சனை தான் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை உண்டாக்கி கொண்டிருக்குது. எந்த அளவுக்கு நம்ம தமிழ் உலகத்தில் சவுண்ட் கேட்க, குறிப்பா இலங்கையில பெரிய சவுண்ட் கேட்குது. கேட்கிற அளவுல இந்த ஃபித்னா போய் எங்க சேர்ந்திருக்குது, உள்ளத்துல போய் சேர்ந்திருக்குது. இப்ப சேர்ந்தா இதனால பாதிக்கப்படுறது அவர்கள் மட்டுமல்ல, அவர்களை சார்ந்திருந்த சமூகம், அவர்கள் பின்னால் உள்ள சமூகம், அந்த ஊர் சமூகம், அந்த நாடு எல்லாமே என்ன செய்யுது, இந்த ஃபித்னாக்களால் பாதிக்கப்படும். எனவே இது மார்க்க ரீதியான ஒரு குழப்பம். இது இந்த மாதிரியான குழப்பங்கள் வந்த பிறகு தெளிவு காண்பதை விட பொதுவாக எந்த குழப்பமும் நம்மகிட்ட வரக்கூடாது. எந்த குழப்பமும் நமக்கு வரக்கூடாது. வராமல் இருப்பதற்கு ஒவ்வொரு கொள்கையா தனித்தனியா படிக்கிறன்றது வேற, பொதுவாகவே எந்த ஃபித்னா வரக்கூடாது என்பதற்கான அடிப்படைகளை தான் இந்த நூல் என்ன செய்யுது, சொல்லுது. அவருடைய ஸ்பீச் என்ன செய்யும் சொல்லும். நீங்க இப்படி நின்றுட்டீங்கன்னு சொன்னா எந்த ஃபித்னாக்குள்ள நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, விழ மாட்டீங்க. எந்த ஃபித்னா, கொள்கை ரீதியான ஃபித்னாக்குள்ள. மற்ற ஃபித்னாவை எவ்வளவு வழங்கினாலும் என்ன செய்யும், நமது மார்க்க பற்று தான் அதை நிறுத்தும். ஷஹ்வத், இச்சை ரீதியான ஃபித்னா இருக்குது, அது எங்களுடைய ஈமானை நம்ம வளர்த்துக் கொள்ளணும். இங்க அகீதாவுடைய விளக்கத்தை என்ன செய்யணும், வளர்த்துக் கொள்ளணும், எப்படி இருக்கணும் என்றதுதான் இங்க மிக முக்கியமான விஷயம். இதுல இன்னொன்று புரிஞ்சுக்கொள்ளணும், தௌஹீதுல் உலூஹியா, தௌஹீதுர் ருபூபியா, தௌஹீத் அஸ்மா வ சிஃபாத்தை ஒருத்தர் தெளிவா வழங்கி வச்சுக்கிறாரு. அவர் இந்த ஃபித்னால விழமாட்டான்னு நினைக்க கூடாது. அப்படி நம்மளை வச்சு நம்ம தௌஹீதுல் உலூஹியா படிக்காதான் இந்த ஃபித்னால விழுறதுக்கான காரணம். அதில் உள்ள எல்லாருமே தௌஹீதுல் உலூஹியா, ருபூபியா, அஸ்மா சிஃபாத் சரியா வழங்கின குரூப் தான் அங்க இருக்குது. எங்க இப்ப நம்ம சொல்லக்கூடிய ISIS வட்டத்தில் எல்லாம் யாரு, உலூஹியா படிப்பிக்கிற பாட ஷர்ஹ் உஸூலு ஸலாஸா, விளங்கிட்டா, அங்க சிலபஸ் என்ன 3 அடிப்படைகள் என்று இங்க உள்ள சிலபஸ் அங்க படிப்பதான் கிதாபு தௌஹீத் சிலபஸ் படிப்பிக்கிறாங்க அங்கேயும். எனவே நம்ம நினைச்சிடக்கூடாது கிதாபு தௌஹீதும் ஃபத்துல் மஜீதும் ஷர்ஹுல் உஸூலு ஸலாஸாவும் முடிச்சோம்னா அது என்ன செஞ்சிடும், எங்களை ஃபித்னாலேருந்து காப்பாத்திர முடியும். அகீதாவுடைய ஒரு பகுதி அது, அகீதாவுடைய ஒரு பகுதி அது. இன்னொரு பகுதி இருக்குது அகீதாவுக்கு, அகீதாவுக்கு இன்னொரு பகுதிக்கு. அது என்ன, கொள்கை நம்பிக்கை சார்ந்த ஆரம்பம் தொடங்கும் கடைசி வரையான பகுதிகள் நமக்கு என்ன செய்யணும், தெரியணும். இந்த பகுதிகள் உறுதியாக வந்தால் தான் நம்மளால என்ன செய்ய முடியும், அதுல இருந்து காப்பாற்றிக் கொள்ள முடியும். எனவே ஃபித்னா என்ற பாபு எப்படி வரும்ன்றது என்னது எங்களால தெரிய முடியாது. எதனால இந்த பொது அடிப்படைகளை நம்ம எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் நம்ம என்ன செஞ்சிருவோம், தப்பிடுவோம். இப்போ இதுல நான் இப்ப சொன்ன இந்த தர்த்தீப் இதுக்குரிய வசனங்கள் ஒவ்வொன்றா கொண்டு வராரு. குர்ஆன்ல எப்படி எப்படி எல்லாம் ஃபித்னாவுடைய சொல் உபயோகப்படுத்தப்பட்டிருக்குது. இதுல அதாவது சூரா அன்கபூத்ல 1 தொடக்க 3வது வசனம், அலிஃப் லாம் மீம் அஹஸிபன் நாசு அய்யுத்ரகு அய்யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். அதாவது மக்கள் நினைத்து கொண்டார்களா, ஆமன்னா நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று சொன்ன உடனே அவர்கள் எதுவுமே வஹும் லா யுஃப்தனூன் சோதிக்கப்படாமல் விடப்படுவார்கள் என்று எண்ணிக்கொண்டார்களா. இங்க பாருங்க, வஹும் லா யுஃப்தனூன் ஃபித்னாக்கு உள்ளாக்கப்படாமல் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் நினைச்சாங்களா. அப்படி என்றால் இதுல அல்லாஹ் தஆலா உலக ரீதியாக நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த சோதனை என்பது நல்ல முறையில் புரிந்து கொள்ளணும். மனிதர்கள் பக்கத்தால் ஏற்படக்கூடிய சோதனையும் உண்டு, மனிதர்களால் நீங்க ஃபித்னாக்கு உள்ளாகிறதும் உண்டு. இறைவன் உங்களை சோதிப்பதற்காக ஏற்படுத்துகின்ற சந்தர்ப்பங்களும் என்னது உண்டு. இவைகளெல்லாம் எதை சோதிக்கும், உங்களோட மார்க்கப்பற்றை, எங்களது மார்க்கப்பற்றை என்ன செய்யும், சோதிக்கும். அந்த சோதனை இல்லாம நீங்க சொர்க்கம் போகலாம் என்று, ஃபித்னா இல்லாம யாரும் என்ன செய்யலாது, சொர்க்கம் போக இயலாது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அடுத்ததாக வலகது ஃபத்தன்னல்லதீன மின் கப்லிஹிம்,
அல்லாஹ் தஆலா சொல்றான், முந்தி உள்ளவர்களுக்கு நாங்க ஃபித்னா கொடுத்தோம். அல்லாஹ் சொல்றான், ஆரம்பத்திலே உள்ள மக்களைக்கும் நாங்கள் ஃபித்னாக்குள்ளாக்கினோம், உங்களே என்ன செய்வோம், ஃபித்னாக்குள்ள ஆக்குவோம் என்றான். உங்கள் மார்க்கப்பற்றை சோதிப்போம், உங்கள் மார்க்கப்பற்ற சோதிக்காம என்ன செய்ய மாட்டோம் நாங்க, அதாவது சொர்க்கம் தரமாட்டோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். ஃபல யஅலமன்னல்லாஹு அல்லதீன ஸதகு வல யஅலமன்னல் காதிபீன். உண்மை உரைத்தவர்கள் யார் என்பதை அல்லாஹ் அறிந்து கொள்வான். வல யஅலமன்னல் காதிபீன், அதே போல பொய்யர்கள் யார் என்பதையும் அல்லாஹ் அறிந்து கொள்வான். அப்படின்னா என்ன, அல்லாஹ்வுக்கு இல்ம், அல்லாஹ்ட்ட நேரத்தோட இல்மு சாபிக், அல்லாஹ்வுக்கு நேரத்தோட அறிவு என்ன செய்யுது, இருக்குது. ஆனால் இங்க இல்ம் என்று சொல்றது இல்முல் வாக்கை, நடந்ததை பிராக்டிக்கல். இப்ப அல்லாஹ், நீங்க ஒருவர் நரகவாதி என்றால் அது அல்லாஹ்வுக்கு கதிரிலே தெரியும், ஆனா உங்களுக்கு தெரியுமா, அது தெரியாது. பிராக்டிக்கலாக ஒன்று நடந்தா தான், நீங்க எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தால் தான் அது என்ன செய்யும், வெளிப்படும், உங்களோட செயல்பாட்டில் என்ன செய்யும், வெளிப்படும். அந்த இல்மு அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், சொல்றான். இது பிராக்டிக்கலாக நிரூபிக்காம நான் என்ன செய்ய மாட்டோம், உங்களுக்கு சொர்க்கம் நரகம் என்பது இல்லை. அடுத்ததாக சூரா, அதாவது அன்ஃபால்ல 28வது வசனம், வஅலமு, அறிந்து கொள்ளுங்கள், அன்னமா அம்வா. இப்ப நான் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றையும் நீங்க எந்தெந்த பகுதிக்குள்ள இது வரும்னு யோசிச்சு பாத்துங்க. நான் ஃபர்ஸ்ட்டுக்கு சொன்ன வசனம் ரெண்டுக்குள்ளேயும் வரும், ரெண்டு பகுதிக்கு என்ன செய்து சொல்லுது. வஅலமு அன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, அறிந்து கொள்ளுங்கள், உங்களது அதாவது சொத்துக்களும் உங்களது குழந்தைகளும் ஃபித்னா. இப்ப ஃபித்னா என்பது அஸ்லே ஹராமாக இருந்தால், அதாவது ஃபித்னா எங்கிருந்து வருது, அது ஹராமாக இருந்தால் நீங்க கல்யாணம் முடிக்கவும் கூடாது, குழந்தை என்ன செய்யக்கூடாது, பிறவும் கூட சம்பாதிக்கவும் கூடாதுன்னு சொல்லணும். அப்படி இஸ்லாம் சொல்லல. அப்போ அலமு அன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுக்கு ஒரு சோதனை தான், இதெல்லாமே உங்களுக்கு ஒரு சோதனை தான். என்ன சோதனை, உங்கள் மார்க்கப்பட்ட டெஸ்ட் பண்றது. வ அன்னல்லாஹ இன்தஹு அஜ்ருன் அதீம், அல்லாஹ்விடத்திலே தான் மிகப்பெரிய மகத்தான கூலி உண்டு. அடுத்ததாக அல்லாஹ் தஆலா சூரா, அதாவது அன்பியால 35வது வசனத்துல சொல்றான், குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு உயிரும் மரணத்தை சுகித்தே தீர வேண்டும். வ நப்லுவுக்கும் பிஷ்ஷர்ரி வல் கைர், உங்களை நாம் ஷர்ரை கொண்டும் கைரை கொண்டும் ஃபித்னா. வ நப்லுவுக்கும் பில் கைரி வஷ்ஷர் பிஷ்ஷர்ரி வல் கைர் ஃபித்னா, உங்களை நாம், பாருங்க, நபுலு என்றா சோதிக்கிறோம், ஃபித்னாவாக உங்களை நாம் நல்லதையும் கெட்டதையும் கொண்டு சோதிப்போம். எப்படி சோதிப்போம், நல்லதையும் கெட்டதையும் கொண்டு. எதனாக, ஃபித்னாவாக சோதிப்போம். சோதிப்போம் வந்தாச்சு. அப்ப ஃபித்னாக்கு இங்க என்ன, மார்க்கப்பற்றை என்னது அலசுறது. உங்கள் மார்க்கப்பற்றை அது தடுமாற்றுகிறதா இல்லையா, உங்கள் நிலை என்ன, இதை நான் நல்லதை கொண்டு என்ன செய்வோம், சோதிப்போம், கெட்டதை கொண்டு சோதிப்போம். இப்ப புரிஞ்சுக்கொள்ளணும், நல்லது வந்தாலும் ஃபித்னா, கெட்டது வந்தாலும் ஃபித்னா. ஃபஅம்மல் இன்சானு இதா மப்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வ நஅமஹு ஃபயகூலு ரப்பி அக்ரமன். நிறைய கொடுத்தா அல்லாஹ் என்னை சங்கைப்படுத்திட்டான்னு சொல்றான். அல்லாஹ் தஆலா சொல்றான், இல்ல ஃபித்னா, அது நிறைய வந்தாலும் அது கைரை கொண்டு உங்களே சோதிக்கிறது, கைரை கொண்டு உங்களையே சோதிப்பது. அப்படியா இல்லையா, கைரை கொண்டு சோதித்தாலும் அதுக்கு பேர் என்ன, ஃபித்னா. ஷர்ரை கொண்டு சோதித்தாலும் அதுக்கு பேர் என்ன, ஃபித்னான்னு அல்லாஹ் என்ன செய்றான், குர்ஆன்ல சொல்லி காட்ட. எத்தனை வசனம், சூரா அம்பியா 35. நல்லதை கொண்டும் கெட்டதை கொண்டும் சோதிப்போம், அதுவும் ஃபித்னா என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறும் வசனம் என்ன அப்படின்னு கேட்டா இதான் என்ன பதில். அடுத்தது என்னன்னு சொன்னால், வமா, அதாவது சூரத்துல் ஃபுர்கான்ல 20வது வசனம், வமா அர்சல்னா கப்லக மினல் முர்சலீன இல்லா அன்னஹும் லா யாக்குலூன தஆம வ யம்ஷூன ஃபில் அஸ்வாக். நாங்க இதுக்கு முன்னால் அனுப்பின எந்த நபிமார்களாக இருந்தாலும் அவங்க எல்லாம் சாப்பிடுறவங்களாகவும், இந்த மார்க்கெட்டில் எல்லா மக்களை போல நடந்து போறவங்களாக தான் நாம் என்ன செஞ்சுக்கிறோம், அனுப்பிக்கிறோம். மலக்குமார்கள் எல்லாம் என்ன செய்யல, நாங்க நபிமார்களாக அனுப்பல. வஜஅல்னா பஅதகும் லிபஅதின் ஃபித்னா. சரி, இப்போ இவங்ககிட்ட கேள்வி என்ன, மலக்குமார்கள் நபிமாரா வரலன்றது தானே. ஆனா எங்களுடைய படைப்பு சிஸ்டமே எப்படி என்று சொன்னால், உங்கள ஒரு சிலரை இன்னொரு சிலருக்கு ஃபித்னாவாக ஆக்கி இருக்கிறோம். என்ன அல்லாஹ் என்ன சொல்றான், உங்கள ஒரு சிலரை இன்னொரு சிலருக்கு ஃபித்னாவா இல்லையா. சும்மா ஒரு வாகனம் போகும், இப்போ இங்கே வாகன பிரச்சனை இல்லை, நம்ம நாட்டில் எடுத்துக்கணும் சரியா. ஒரு பெரிய ஒரு வாகனம், இவன் ஃபித்னாவுக்கு உள்ளாயிடுவான். இவன் எப்படி இருந்தவன் தெரியுமா, வழி இல்லாமல் உட்கார்ந்துட்டு இருந்தவன், வாகனத்தில் போறான், ஒரு சலான் சொல்லிட்டு போறானா, எல்லாம் ஹராத்தில் உழைச்சது, அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு என்ன நடந்தது, வாகனம் சும்மா போனது, ஒரு பக்கத்தால் போன, நம்ம அதுக்குள்ள என்ன செஞ்சிடறோம், ஃபித்னா. அல்லாஹ் என்ன சொல்றான்னா, உங்கள ஒரு சிலர் இன்னொரு சிலருக்கு என்ன செஞ்சுக்கிறோம், ஃபித்னாவாக்கி வச்சுக்கிறோம். அவனை கண்டா உனக்கு மனசு குழம்புது, இவன் வசதியா வாழ்றத கண்டா, அவன் சாதாரண வடக்கடக்காரன் 2 மாடி கட்டினா இவனுக்கு சும்மா இருக்கலாது. ஏன், ஃபித்னா. அவனை பார்த்தோன்னு இவன் நம்ம இவ்வளவு சம்பாரிச்சு நம்ம வீடு கட்ட எல்லாமே இருக்குதே, அப்படி நம்மளாம் பரக்கத்து இல்லாத வாழ்க்கை இல்லை, நம்மள 5 நேரம் தொலைத்தானே செய்யறோம், கன்ஃபியூஸ். சில பாட்டி தொழுகை எல்லாம் விட்டுருக்குது. அதாவது நம்ம தொழுது என்ன செய்ய, ஒன்றும் கண்டதில்லை, தொழாதவன் தான் நல்லா வாழ்ந்துட்டிக்கிறான், எல்லாம் உழைச்சி போட்டு தொழுவோன்றான். ஃபித்னாவா இல்லையாது. அப்ப பாருங்க, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு சிலரை ஒரு சிலருக்கு ஃபித்னாவாக நாங்கள் என்ன செய்திருக்கிறோம், ஆக்கி இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா என்ன செய்றான் சொல்றோம். எனவே இதுவும் ஃபித்னா. அதுக்காக வேண்டி அவன் ஹராம் நம்ம ஹலாலா, அப்படி இல்லை. நம்ம குழப்பப்படும், அது அவன் காரணம் இல்லை, அவன் சும்மா தான் போய்கின்றிருப்பான்.
நாம என்ன செஞ்சிருவோம், அதுக்குள்ள ஃபித்னாவாக ஆகிவிடுவோம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது சூரா ஃபுர்கான் 20வது வசனம்.